அதே சனி பகவான் 10ஆம் பார்வையாக ராசியை பார்த்தார். அப்போ விருச்சிக ராசி டோட்டலாகவே டேமேஜ் ஆச்சு, கொலாப்ஸ் ஆச்சு. நிறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வம்பு, வழக்கு, நோய், எதிரி, கடன், கோர்ட்டு கேஸு இவர்களாகவே போவது ஒரு எதிரியை உருவாக்குவது. எதிர்பாராத பிரச்சனைகள், எதிர்பாராத வம்பு, வழக்கு, நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை, எல்லாமே கொலாப்ஸுங்கிற மாதிரி போய் அமைஞ்சிருச்சு. ராகுவோடைய கள்ளம், கபடம், சூது, வாது, நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ், வெளியில சொல்லிக்கொள்ள முடியாத ஃப்ரெண்ட்ஷிப் தொடர்புகள் எல்லாம் போகிறது. ஹாய் வியூவர்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சி மே மாதம் 15ஆம் தேதி நடக்க இருக்கிறது. குரு பெயர்ச்சி. அதாவது இந்த விஸ்வாவசு என்ற ஒரு வருடம் பிறந்தவுடன் 2 முக்கியமான பயிற்சிகள் வருகிறது. ஒன்று ராகு கேது பயிற்சி, மற்றொன்று குரு பெயர்ச்சி. மேலோட்டமா பார்க்க போனா இந்த 2 பயிற்சிகளுக்குமே ஒரு லிங்க் இருக்கு. என்ன லிங்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு என்ற கிரகம் ராகுவை பார்க்க இருக்கிறார். குரு பார்க்க கோடி நன்மை என்பது அனைவருக்குமே நன்றாகவே தெரியும். இந்த விஸ்வா என்பது பொதுவாக மக்களையும், அதாவது அனைவரையுமே குறிக்கக்கூடியது. வசு என்ற சொல்லுக்கு சம்பத், அதாவது அனுகூலம், ஐஸ்வர்யம் என்று அர்த்தம். இப்பொழுது அஷ்ட வசுக்கள் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா? அதாவது நிறைய பேருக்கு வசுக்கள், அதாவது சம்பத்துக்கள், அனுகூலங்கள், ஐஸ்வர்யங்கள் கிடைக்கக்கூடிய வருடமாகத்தான் இந்த விஸ்வாவசு வருடம் அமைய இருக்கிறது. இந்த குரு பயிற்சியை நிறைய பேர் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, வழக்கமாக ஒரு குரு பயிற்சி நடக்கும் பொழுது ஒரு சில ராசிகளுக்கு நன்மை நடக்கும், ஒரு சில ராசிகளுக்கு கொஞ்சம் அனுகூலம் இல்லாத பலன்கள் நடக்கும். ஆனால் இந்த தடவை மேலோட்டமாக பார்த்தாலே அனைத்து ராசிகளுக்குமே நல்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்கிறது. அதிலும் ஒரு சில குறிப்பிட்ட ராசிகளுக்கு எதிர்பாராத விபரீத ராஜயோகமும் கிடைப்பதற்கு தயாராக இருக்கிறது. மேலும் காலபுருஷ சக்கரம் மேஷத்திலிருந்து தொடங்கும் பொழுது பாக்யாதிபதி குரு சொந்த வீட்டை பார்க்க இருக்கிறார். மேலும் மேஷத்திற்கு 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய களத்திரம் தொடர்புகள் ஸ்தானத்தை குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்க்க இருக்கிறார். இதையும் தவிர மேஷத்திற்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கும்பராசியை குரு பகவான் 9வது பார்வை, அதாவது விசேஷ பார்வையாக பார்க்க இருக்கிறார். இந்த 11வது வீட்டில் தான் ராகு என்ற கிரகம் வந்து அமர இருக்கிறது. இந்த குரு ராகு பார்வை என்பது குரு சண்டாள யோகமாக செயல்படுவதற்கு தயாராக இருக்கிறது. அதாவது மேலோட்டமா பார்த்தோம்னா இந்த ராகுங்கிறது ஒரு இருள் கிரகம். இந்த இருள் கிரகமானது நன்மையும் கொடுக்கும், தீமையும் கொடுக்கும், தான் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து. ஆனால் இந்த தடவை ராகு என்பவர் நன்மையை மட்டும்தான் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலால, ஒரு கட்டளையில் வந்து அமர்கிறார். ஏன் அப்படின்னா, குரு ராகுவை பார்ப்பதனால் அதன் இருள் விலகி சுபக்கிரகமாக மாறி அனுகூலமான பலன்களை இந்த ராகு என்பவர் இனி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். நிறைய பேர் இந்த குரு பயிற்சியை ரொம்பவும் ஆர்வமாக எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி என்ன செய்ய போகிறது என்பதை இப்பொழுது துல்லியமாக காண்போம். விருச்சிக ராசியை பற்றி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, மேஷத்திலிருந்து பார்க்கும் பொழுது 8வது ராசியா இந்த விருச்சிக ராசி என்பது வருகிறது. இந்த ராசியாதிபதி செவ்வாய் இவர்களுடைய 3ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மேஷத்திலிருந்து 10ஆம் வீடான மகரத்தில் இந்த செவ்வாய்ங்கிறவர் உச்சமடைகிறார். பொதுவாகவே ஒரு வெற்றி, அதை நோக்கி பயணம் அப்படின்னு தான் இந்த விருச்சிக ராசியினுடைய அமைப்பு. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, விருச்சிக ராசின்னா ராசியில சந்திரன், இந்த சந்திரன் வளர்வதும் தேய்வதுமா அகக்கடவது, அதனால இவங்க எதையாவது ஒன்றை போட்டு யோசிச்சு மாற்றி குழப்பிக்கொண்டே இருப்பாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்வார்கள். நம்ம விளக்கம் அது கிடையாது. விருச்சிக ராசினா இந்த ராசிக்கு சந்திரன் 9ஆம் வீட்டுக்கு அதிபதி, அவர் பாதகாதிபதி.
பாதகாதிபதி ராசியில் நீசம் அப்படிங்கிறது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் யோகம் அப்படிங்கிற அமைப்பில் வருகிறது. இப்போ விருச்சிக ராசிக்கு ராசியாதிபதி தான் 6ஆம் வீட்டுக்கும் அதிபதி. அப்போ ஒரு எதிரி எப்படி நம்மளை பற்றி யோசிப்பான் அப்படிங்கிறத இவர்களாகவே நன்றாக யோசிப்பார்கள். அந்த மாதிரி இவர்கள் யோசிக்கிற நேரம் பார்க்கும் பொழுது ஏதோ ஒன்று குழம்பிக்கிற மாதிரியும் ஒன்று புலம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் இருந்தாலும் பொதுவாக இறுதி வெற்றிங்கிறது விருச்சிக ராசிக்கு வரும். இதுதான் நடைமுறையில் உண்மை. இவர்களுடைய திட்டங்கள் என்ன, இவர்களுடைய செயல்கள் என்ன, அணுகுமுறை என்ன, எதையுமே வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஒரு மாதிரி சீக்கிரட்டாக தான் வைத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் எல்லாரும் கையில் 10 ரூபா இருக்கும் பொழுது அதை 100ன்னு காமிச்சுக்குவாங்க. இவங்க கையில் 1000 ரூபா இருந்தாலும் பேசாமல் ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருப்பாங்க. இவர்களுடைய ராசிக்கு குரு பார்வை வந்தது. சுபகாரியங்கள் நடந்ததா அப்படின்னா திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடந்தது. ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் ஆதாயம்னு வந்தது. ஆனால் வந்தது இவர்களுக்கு நிற்கவில்லை. ஏன் நிற்கலை அப்படின்னா, இந்த பக்கம் 4ஆம் வீட்டில் சனி, 4ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிற சனி சொந்த வீட்டில் இருக்கிறாரு. அது அர்த்தாஷ்டம சனி. அதோட அவர் விட்டாரா அப்படின்னா அவர் விடலை. கொஞ்சம் நம்ம துல்லியமாக பார்ப்போம். இந்த 4ஆம் வீட்டில் இருக்கிற சனி என்ன பண்ணாரு? 3ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்ப்பார். சனி எந்த வீட்டை பார்க்கிறாரோ அந்த வீடு பாலடையும். இதே சனி பகவான் 10ஆம் பார்வையாக ராசியை பார்த்தார். அப்போ விருச்சிக ராசி டோட்டலாகவே டேமேஜ் ஆச்சு, கொலாப்ஸ் ஆச்சு. விறுவிறுன்னு மேலே போகிற அந்த விருச்சிக ராசி விறுவிறுன்னு கீழே போச்சு. நிறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வம்பு வழக்கு, நோய், எதிரி, கடன், கோர்ட்டு கேஸு, இவர்களாகவே போவது, ஒரு எதிரியை உருவாக்குவது, பிறகு இவர்களாகவே போய் அந்த எதிரியை ஜெயிப்பது. ஒரு எதிரியை ஜெயிக்கிறதுனா அதுக்கு ஏராளமான பணம், பொருள் விரயம், அதுக்கு நேரம் விரயம். இதையே வாழ்க்கையில் பண்ணிக்கிட்டு இருந்தால் அப்புறம் எங்கேருந்து நம்ம தொழிலை பண்ணுறது, எங்கேருந்து பிஸ்னஸ் பண்ணுறது, எங்கேருந்து வேலை பார்க்குறது, எங்கேருந்து சம்பாதிக்கிறது? வீட்டில் ரிப்பேரு, வீட்டில் டேமேஜு, இடம் வாங்கிட்டு வீடு கட்ட போனால் டாக்குமெண்ட்டில் பிரச்சனை, பட்டா இல்லை, பட்டா இருந்தால் சிட்டல் இல்லை, சிட்டல் இருந்தால் அடங்கல் இல்லை. இதெல்லாம் வாங்கி வீடு கட்டினா இந்த இடத்துக்குள்ள ஏதோ டீவியேஷனு, கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு இன்ஜினியர்கிட்ட கொடுத்தா நம்ம ஒரு டயக்ராம் கொடுத்தோம், அவர் வேற மாதிரி ஒரு கட்டி விட்டார். இதுவே ஒரு பிரச்சனையாக, இதுவே லீகலாக போச்சு. 5ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்து குழந்தைங்க சம்மந்தப்பட்ட விஷயத்திலையும் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்திலையும் எதிர்பாராத பிரச்சனைகள், எதிர்பாராத வம்பு வழக்கு, நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை, எல்லாமே கொலாப்ஸுங்கிற மாதிரி போய் அமைஞ்சிருச்சு. இப்போ ராசிக்கு 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் போகிறாரு. இது நமக்கு ப்ளஸ் கொடுக்குமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். முதல்ல இந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, இவர்களுக்கு ராசியில் இது நாள் வரை பிரச்சனையை கொடுத்தது அர்த்தாஷ்டம சனி. இந்த சனி பகவான் 4ஆம் இடத்துலேருந்து இப்போ 5ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போது சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு போய் 11ஆம் இடம்ங்கிற லாபஸ்தானத்தை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். இப்போ சனி பகவான் நம்மளை முதல்ல விடுறாரு. 5ஆம் இடத்துல இது நாள் வரைக்கும் பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்த ராகு பகவான் 4ஆம் வீட்டுக்கு வராரு. இது நமக்கு பொதுவாக பிரச்சனைகள் கொடுக்கும். இந்த இடத்தில் கொடுக்காது. ஏன் கொடுக்காதுன்னா, இந்த ராகுவை குரு பார்க்க இருக்கிறார். இப்போ 4ஆம் இடம் ஒரு சுபத்துவமாக ஆக்டிவேட் ஆகுது. 4ஆம் இடத்துல நிறைய சுபமான விஷயங்கள் நடக்கும். இந்த ராகு பகவான் குருவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதும், குரு பகவான் அங்கு ராகுவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதும் நட்சத்திர பரிவர்த்தனையாக வருகிறது. இப்போ சுகஸ்தானாதிபதி பஞ்சமத்தில், பஞ்சமஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தை பார்ப்பது, சுகஸ்தானத்தில் டேமேஜை பொதுவாக கொடுக்கக்கூடிய ராகு இப்பொழுது டேமேஜ் கொடுக்காது, குரு பார்வையில் இருக்கிறது. ராகுனாவே இருள், அந்த இருள் விலகுகிறது. குருனா லைட்டு, பொன்னிறம். அப்போ அந்த பொன்னிறத்தை வாங்கி ராகு ஜொலிக்குது. ராகுவோடைய கள்ளம், கபடம், சூது, வாகு, நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ், வெளியில் சொல்லிக்கொள்ள முடியாத ஃப்ரெண்ட்ஷிப்பு, தொடர்புகள் எல்லாம் போகிறது. அது ஒரு பாசிட்டிவ் பிளானட்டாக உங்களுடைய வீடு, இடம், வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு ஃபேஸ் லிஃப்ட், ஒரு பொலிவு, அந்த வீட்டை பார்க்கும் பொழுதே ஒரு ஐஸ்வர்யம் நிறைந்ததாகவும் அபிவிருத்தி நிறைந்ததாகவும் மாற்ற இருக்கிறது. இதற்கு காரணம் இங்கே 8ஆம் வீட்டில் இருந்த குரு. இப்போ 8ஆம் வீடு அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறத நம்ம டோட்டலாக ரிஜெக்ட் பண்ண முடியாது. 8ஆம் வீட்டில் எதிர்பாராத திடீர் ராஜயோகங்கள்,
புதையலுக்கு நிகரான யோகங்கள் ஒளிந்திருப்பதாகத்தான் சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது. குரு பகவான் பொதுவாகவே அமர்ந்த வீட்டை விட எந்த வீட்டை பார்க்கிறாரோ அதற்குத்தான் பலம். விருச்சிகத்துக்கு 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய விரயத்தை குரு பார்க்கிறார். அதனால் இது நாள் வரை இவர்களுக்கு ஏற்பட்ட அந்த விரயம், செலவு இதெல்லாம் கட்டுப்படும். ராசியை பார்த்த சனி பகவானின் விஷப்பார்வை வெளியே போய்விட்டது. அதனால் இவர்களுக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இனிமே பெருசாக எதுவும் வராது. ப்ளஸ் அப்படின்னு ஒன்று தேடி எடுத்தோம்னா, விருச்சிகத்துக்கு 2ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தை இந்த தனம் குடும்ப வாக்குஸ்தானாதிபதி குரு பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். இதனால என்ன நடக்கும்? கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார்கள், பணம் வரும், சுபகாரியங்கள் நடக்கும். எங்கெல்லாம் இவர்கள் தோத்து போனார்களோ, எங்கெல்லாம் கோட்டை விட்டார்களோ, எங்கெல்லாம் இவர்கள் தொலைந்து போனார்களோ, தொலைந்து போன இடத்தில் கிடைப்பார்கள். வாங்கின கடனை திருப்பி அடைப்பார்கள். கையில் பணம் அப்படிங்கிறது இருக்கும். குறிப்பாக சொன்னால் 4ஆம் இடம்ங்கிறது கல்வி, வாகனம், வீடு, இது அனைத்து விஷயங்களிலும் இவர்களுக்கு ஒரு நல்ல அப்லிஃப்ட்மெண்ட்டுங்கிறது கிடைக்கும். இந்த பக்கம் 10ஆம் இடத்தில் கேது பகவான் வரும் பொழுது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய டேர்னிங் பாயிண்ட்ஸு, நிறைய டெவலப்மெண்ட்ஸு, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறது கிடைக்கும். இப்போ நம்ம எங்கே உஷாராக இருக்கணும்? தெரியாத ஒரு நபர் மூலம், தெரியாத ஒரு விஷயத்தின் மூலம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. இப்போ புதுசாக இந்த ஒரு ஸ்கீமில் சொல்கிறாங்க, இவ்வளோ பணம் போட்டால் அவ்வளோ வருது, இதில் போட்டால் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் யாரோ ஒரு நபர் மூலமாக நாம் தூண்டப்படுவோம், ஒரு ஆசை காண்பிக்கப்படுவோம். ஒரு சின்ன தூண்டிலில் ஏதோ ஒன்றை போட்டு ஒரு பெரிய மீனை இழுக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை நம்மேல் திணித்து நம்மை மொத்தமாக ஒரு முதலீட்டுக்கோ, ஒரு கான்செப்டுக்கோ, ஒரு ப்ராடக்டுக்கோ, ஒரு ஸ்கீமுக்கோ நம்ம இழுப்பார்கள். இங்கே மட்டும் நம்ம கவனமாக இருக்கணும். குறிப்பாக இந்த இன்சூரன்ஸ் லைனில் இருக்கிறவங்க, இன்கம் டேக்ஸ் லைனில் இருக்கிறவங்க, ஃபினான்ஷியல் செக்டர்ஸில் இருக்கிறவங்க, இந்த லோன் ப்ராசஸிங், டாக்குமெண்டேஷன் போன்ற லைனில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நபர்கள்லாம் எங்கெங்கெல்லாம் இவர்கள் இது நாள் வரை விறுவிறுவென்று கீழே விழுந்தார்களோ அதே இடத்தில் கண்டிப்பாக ஜெயிப்பார்கள். வியாழக்கிழமைகளில் நீங்கள் குரு வழிபாடு செய்வது, மகான்கள் வழிபாடு செய்வது, அமாவாசை பௌர்ணமி காலங்களில் ஜீவ சமாதி வழிபாடு செய்வது, சித்தர்கள் வழிபாடு செய்வது, பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய யானைகளுக்கு நீங்கள் இனிப்பு கொடுப்பது. மேலும் இந்த விருச்சிக ராசிக்கு மேலோட்டமா அஷ்டம குருவின் பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பிரத்யேக வழிபாடு சொல்லணும் அப்படின்னா, கோதுமையில் செய்த ஒரு சப்பாத்தியா இருக்கலாம். இதுல நீங்க என்ன பண்ணிக்கணும்? கொண்டக்கடலை வச்சுக்கணும், அதுல நாட்டு சர்க்கரை வச்சுக்கணும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைகள்ல இதை பசுமாட்டுக்கு நீங்க கொடுக்கணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, கோதுமைங்கிறது சூரியனை குறி காட்டுது, கொண்ட கடலைங்கிறது குருவை குறி காட்டுது. அதில் இனிப்பு, அதாவது நாட்டு சர்க்கரையாக இருக்கலாம், இல்லைன்னா ஒயிட் சுகராக இருக்கலாம், இது சுக்கிரனை குறி காட்டுது. அப்போது பணம் வர்றதுக்கு, ஜீவனத்துக்கு, சுபகாரியத்துக்கு, இது மூணுத்தையும் ஒரு ரோல் மாதிரி செஞ்சு வியாழக்கிழமைகளில் வெள்ளிக்கிழமைகளில் பசுமாட்டுக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த அஷ்டம குருவுடைய தாக்கம் விலகி அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு ஏற்படும்ங்கிறது நிதர்சனமான உண்மை. இப்பொழுது நான் சொன்ன இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்தாலே போதும், ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ரொம்பவும் சீக்கிரமாகவே உங்களுக்கு ஏற்படும். வாழ்த்துக்கள், வெற்றி. நண்பர்களே, இந்த காணொளியை உங்களது நண்பர்களுக்கும், குறிப்பாக அவர்கள் இதே ராசியில் இருக்கும் பொழுது உங்களது உறவினர்களுக்கும் நீங்கள் இதனை ஷேர் செய்யுங்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள், வெற்றி.